இந்தியாவில் மட்டும் திறந்த வீட்டில் ஏதோ வந்த மாதிரி எல்லாரும் வரலாம் போகலாம், எங்கேருந்து வரலாம், யாரும் வரலாம், வந்த உடனே நேரம் ஓட்ட போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி பிரச்சாரம் இருக்கிறது. ஒரு விஷயத்தில் சகோதரர் குமார் சாருடைய கருத்தில் உடன்படு. என்னுடைய இந்தியாவினுடைய பிரதமர் யார் என்பதை தீர்மானிப்பது இந்தியர்களாக மட்டும்தான் இருக்கணும். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். வேற எங்கிருந்தோ ஊடுருவியவர்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுப்பதில் ஒரு இந்தியனாக நான் எந்த இடத்துலையும் என்னால் உடன்பட முடியாது. அதில் குமார் சார் கருத்தை நான் முழுமையாக உடன்படுறேன். அதனால என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செஞ்சிடணும். ரத்து செஞ்சுட்டு திருப்பி நடத்தணும். அழிச்சு பிடிச்சி முதலேருந்து கோட்டை ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த 65 லட்சம் பேரும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டுக்கானா இல்லையா? எல்லா கோட்டையை அழிங்க, முதலே இருந்து போடுவோம் கோட்டை. கரெக்டா இல்லையா? எவ்வளவு பெரிய அராஜகம் நடந்திருக்கு நாட்டில். என் தேசத்துடைய பிரதமரை எப்படிங்க, மோடியை எப்படிங்க வங்கதேசத்துக்காரன் தேர்ந்தெடுக்கலாம்? ஆதார் கார்டில் மற்ற ஓட்டர் ஐடியில் கோளாறு இருக்கு என்பதை கண்டுபிடித்து தான் அதற்குரிய தகவல்களை வச்சு தான் இந்த விசாரணையை அவங்க எஸ்ஐஆர் அவங்க கையில் எடுத்து ஆதார பேங்க் அக்கௌண்டோட என்ன, ஆதார செல்போன் நம்பரோட என்ன, ஆதார கேஸ் நம்பரோட என்ன, ஆதார பேன் கார்டோட என்ன, ஆதார ஓட்டர் ஐடியோட என்ன, இவ்வளவு சொன்னீங்கல்ல. ஆனா அந்த ஆதார இந்திய குடிமகனுக்கான ஆதாரமா எடுத்துக்க முடியாது, தூர போடணும். அப்புறம் என்ன இதுக்கு, அப்புறம் என்ன இதுக்கு, அப்புறம் என்ன இதுக்கு. ஆதார்ல வெறும் மத்த ஓட்டர் ஐடி இது மாதிரி கிடையாது. கருவிழி, கைரேகை, எப்படி ஆதார்ல நீங்க டூப்ளிகேட் எடுக்க முடியும்?